யாழ்ப்பாணம் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதியொருவர் பெண் மருத்துவர் ஒருவரை துஷ்பிரயோகம் செய்ய முயன்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பல்லேகலை தும்பரை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்த கைதிக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சிறைச்சாலை மருத்துவமனைக்கு பெண் மருத்துவர் ஒருவர் சென்றுள்ளார். இதன்போது அவரை பரிசோதனை செய்து கொண்டிருந்த வேளையில் குறித்த கைதி திடீரென மருத்துவரை துஷ்பிரயோகம் செய்ய முயற்சித்துள்ளார். சம்பவம் நடந்த உடனேயே அங்கிருந்த சிறைச்சாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் மருத்துவமனை ஊழியர்களும் உடனடியாக செயற்பட்டு கைதியை கட்டுப்படுத்தினர். இதனால் பெண் மருத்துவர் எவ்வித ஆபத்துமின்றி பாதுகாக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் பல்லேகலை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வித்யா கொலை வழக்கில் குரூப் ரேப் குற்றச்சாட்டில் தண்டனை பெற்ற முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரே இவ்வாறு அநாகரிகமாக நடந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.